வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். OnePlus 9 Pro. ஸோ இந்த மொபைலினுடைய அன்பாக்சிங் நம்ம சேனலில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அன்பாக்சிங் வீடியோவில் இந்த மொபைல் ஃபோனை அன்பாக்ஸ் மட்டும் பண்ணிடலாமல் இந்த மொபைல் ஃபோனை பற்றின பல விவரங்கள் நம்ம பேசணும். ஏன் இது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஹாசல்பிளாட்னா என்ன, அவங்க இதுக்கு மொபைல் ஃபோனுக்கு என்ன பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் போடணும் ரொம்ப நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் நான் ஒவ்வொரு தடவையும் நான் வீடியோ ரிவ்யூ போடலாம் அப்படின்னு நினச்சி நான் முடிவு பண்ணி உட்காருவேன். ஒரு ஓடிஏ அப்டேட் வரும். ஓடிஏ அப்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா கேமரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி, இது அதையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்லுவோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் திருப்பி ஒரு ஓடிஏ அப்டேட் வருது. இந்த மாதிரி ஓடிஏ அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா புது மொபைல் ஃபோன் அவங்க டியூன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய விமர்சனத்தை நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு நான் விமர்சனம் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறது இம்ப்ரூவ் பண்ணாதும் அவங்களுடைய பாடு. வாங்க வீடியோவை பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். Alright, so OnePlus 9 Pro இந்த வருஷத்தினுடைய flagship மொபைல் ஃபோன். OnePlus இருந்து flagship கில்லர்னு அவங்க இனிமேல் அவங்க சொல்கிறது கிடையாது, நம்மளும் சொல்லக்கூடாது, நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்னு வச்சுங்களேன். ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன், இதோடைய விலை ஆரம்ப விலை 65,000 rupees. இதோட டாப் அண்ட் வேரியண்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 70,000 rupees. 64,999 மற்றும் 69,999 rupeesக்கு இந்த மொபைல் ஃபோனை அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து மிட் நைட் மிஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அது தவிர ஒன்று க்ரீன் ஒன்று கலர் இருக்குது, அப்புறம் பிளாக் கலர் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. இந்த மிட் நைட் மிஸ்ட்டும் ஓகே, ஒரு வித்தியாசமான ஒரு கலர் தான். பட் இந்த கீழே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்குது. மேலே போக போக ஒரு மாதிரி டிஃப்யூஸ்டு கிளாஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான டிசைனாக இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் எக்கச்சக்கமாக விட்டுது. வாங்கின முதல் நாள்லேருந்து ஒரு கேஸை போட்டு யூஸ் பண்ணியே ஆகணும். பை த வே, இந்த கார்பன் பம்பர் கேஸ் வந்து சூப்பராக இருக்குது. இதை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் மொபைல் ஃபோனை பற்றி நம்ம பெரும் வரையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் ஃபோனோட டிசைன், கலர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் OnePlus மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோனில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, என்ன எதிர்பார்ப்போம், ஒரு பிரீமியமான ஒரு பில்டு குவாலிட்டி, ஒரு பர்ஃபெக்டான ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே ஒரு குறை வைக்காம. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்கு, டபுள் சிம் கார்டு ட்ரே இருக்கு, SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. 5G மொபைல் ஃபோன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட பேண்ட் மட்டும் தான் இப்பொழுதுக்கு இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் அலர்ட் ஸ்லைடர் மற்றும் பவர் பட்டன், இன்னொரு சைடில் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல்புறத்தில் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் 4 கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஹாசல்பிளாட் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட பிராண்டிங் பண்ணி சேர்ந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதையும் பற்றி நம்ம உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு முழுக்க கிளாஸ் பாடி மொபைல் ஃபோன், கார்னிங்குலா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இதில் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் OnePlusனுடைய அவங்களுடைய வயர்லெஸ் சார்ஜர் நீங்கள் வாங்கினீங்கன்னா 50 வாட் வரைக்கும் உங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கும். IP68க்கான வாட் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங்கும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இனிமேல் ஃப்ளாக்ஷிப் கில்லர் கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன் தான். விலையை முதற்கொண்டு, டிசைனை முதற்கொண்டு கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன் தான் இது. மொபைலுடைய முன்புறத்தில் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்கும். ஸோ ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற கர்வ் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. பட் இந்த டிஸ்பிளேல கர்வ் டிஸ்பிளே மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளே பல விஷயங்கள், பல டெக்னாலஜி உள்ளே இருக்குது. இது வந்து ஒரு Quad HD+ ரெசல்யூஷன் சப்போர்ட்டட் டிஸ்பிளே. இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 120 Hz வரைக்கும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டிஸ்பிளே டெக்னாலஜி வந்து LTPO அப்படிங்கிற டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் தான், ஆனால் AMOLED பேனல்லையே LTPO டெக்னாலஜி கொடுத்துருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுடைய யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்து, ஒரு அப்ளிகேஷன் வந்து எதுவுமே மூவ் பண்ணல, சும்மா பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போயும் 120 Hzக்கு இந்த ரெஃப்ரெஷ் ரேட் பண்ணிகிட்டே இருக்காமல் 1 Hzக்கு போயிடும். ஸோ 1 Hz to 120 Hz வரைக்கும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட், அதுவும் அந்த அப்ளிகேஷனுக்கு ஏத்தாப்பில் அது தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு வேலை பார்க்கறதுனால ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி கன்சம்ஷன் அதிகமாக இல்லாமல் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. பட் இது வந்து QHD ரெசல்யூஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ஃபுல் ஹெச்டியில் உங்களுக்கு LTPO கொடுத்துருந்தாங்கன்னா இன்ஃபேக்ட் நல்ல பேட்டரி கிடச்சிருக்கும். பட் QHDயில் LTPO கொடுத்ததுனால ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் கிடைக்குது. அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா. பட் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாம்சங் மொபைல் ஃபோனில் எப்படி ஒரு டிஸ்பிளே நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அந்த அளவுக்கு டிஸ்பிளே வந்து அருமையாக பண்ணிட்டாங்க. AMOLED பேனல் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே. வெளிச்சத்தில் நம்ம பார்த்தாலும் சரி, இன்டோர் கண்டிஷனில் பார்த்தாலும் சரி, டிஸ்பிளே பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்குது. கண்ணுக்கு எந்த எரிச்சலும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ளசண்டான ஒரு டிஸ்பிளேயாக இருக்குது. டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா HDR10+க்கான சப்போர்ட் எல்லா சப்போர்ட்டில் இருக்குது. MEMC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் ஸ்மூத்திங் ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹைப்பர் டச் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த ஹைப்பர் டச் என்ன அப்படின்னா
உங்கள் இந்த மொபைல் ஃபோனுடைய டச் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இது சப்போர்ட் பண்ணுறது இப்போதைக்கு ஒரு 4 கேம் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி டாப் அண்ட் கேம்ஸ்லாம் விளையாடுறப்போ இந்த மொபைல் ஃபோனுடைய டச் ரெஸ்பான்சிவ்னஸ் ரொம்ப டாப் நாச்சாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8.9 mm கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 200 கிராமுக்கு கம்மியான ஒரு வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மான மொபைல் ஃபோன் கிடையாது, ஒரு நல்ல ஒரு பார்க்கறதுக்கு லுக்கான மொபைல் ஃபோன். டிஸ்பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா கணக்கச்சிதமாக வேலை செய்கிற மாதிரி ஒரு நல்ல மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம கேமரா பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேமரா தான் இந்த மொபைல் ஃபோனுடைய ஒரு முக்கியமான ஹைலைட்டாக அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற பின்புறத்தில் இருக்கிற கேமரா பார்த்தோம்னா மெயின் கேமரா சோனியினுடைய IMX789 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கஸ்டம் சென்சர் கொடுத்துருக்காங்க, 48 மெகா பிக்சல் சென்சர். அதுக்கப்புறமா ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா சோனியினுடைய 50 மெகா பிக்சல் IMX766 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சர். அப்புறம் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோக்கஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு தேவையில்லாத ஒரு ஓட்டை 2 மெகா பிக்சலுக்கான மோனோ சென்சரா. மோனோ சென்சர் வந்து உங்களுக்கு ரெகுலர் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணாதுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, அதுவும் அந்த கேமரா யூஐக்குள்ளே நீங்கள் திறந்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் செக்ஷனுக்குள்ளே கடைசி ஒரு 3 ஃபில்டர் இருக்குது. ஸோ அந்த ஃபில்டரை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு 2 மெகா பிக்சல் மோனோ சென்சர் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் அந்த குவாட் கேமரா, அதாவது நம்ம ஒரு டாப் எண்டுக்கு நம்ம போயிட்டோம், நம்மளும் ஒரு குவாட் கேமரா கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு வெறியில் தேவையில்லாமல் திணிச்ச மாதிரி இருக்கு எனக்கு இந்த மோனோ கேமரா. இல்லை யூஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியல அப்படின்னா சும்மா விட்டுருக்கலாம். மொபைல் ஃபோனில் தேவையில்லாத ஒரு ஓட்டை, சரி அந்த ஓட்டை விடுங்க, அந்த ஓட்டைக்கு மேலே இருக்கிற அந்த பிராண்டிங் Hasselblad அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்டிங் நம்ம பற்றி பேசுவோம். ஸோ இந்த பிராண்டிங்னால அவங்க இப்போதைக்கு இந்த மொபைல் ஃபோனில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹார்ட்வேரில் எந்த டச்சும் பண்ணல, சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்கில் Hasselbladோடைய ப்ராசஸிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டி அருமையாக இருக்குது, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்ல இருந்து எல்லாமே இருக்குது. ஒரு சூப்பரான சென்சர், அருமையான ஆப்டிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்கில் இப்போ தான் Hasselblad வந்து எடுத்து முதல் பக்கத்தை திருப்பியிருக்காங்க. ஓகே, OnePlus கேமராவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. டாப் அண்ட் சாம்சங் ஐஃபோனோடைய ஒரு கம்பீட் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு OnePlus 8 Proல எப்படி மொபைல் ஃபோனுடைய கேமரா இருந்துச்சோ அதை விட ஒரு 2-3% கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் நல்லா இருக்கு. ஐ மீன் ரொம்ப ஒன்றும் மோசமாக இருக்குன்னு சொல்ல, அவங்க கொடுத்த எதிர்பார்ப்பை மீட் பண்ணாத ஒரு குறை எனக்கு தோணுது. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுடைய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்குறப்போ ஒரு கிளாரிட்டி அருமையாக இருக்குது, டீட்டெயில்ஸ்லாம் அருமையாக மெயின்டைன் ஆகுது. கொஞ்சம் எக்ஸ்போஷர் கூட்டி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கலர் ஃபார்மேட்டில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரே மாதிரியான சமமான ஒரு கலர் மாதிரி எனக்கு தெரியுது. இந்த கான்ட்ராஸ்ட், இந்த முன்ன பின்ன வர இந்த கான்ட்ராஸ்ட் எடுத்து காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. கலர் சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா Hasselblad சொல்லவே வேணாம். ஒவ்வொரு கலரும் எப்படி இருக்கணுமோ அந்த கலர் துல்லியமாக நேச்சுரல் கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவுக்கு நேச்சுரலாக காட்ட முடியுமோ அவ்வளவுக்கு நேச்சுரலாக கொண்டு வந்திருக்காங்க. இது பல லைட்டிங் கண்டிஷன் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியுது. அதாவது எக்ஸ்ட்ரா கான்ட்ராஸ்ட் பூஸ்டிங், இந்த சேச்சுரேஷன்லாம் அதிகமாக்காம எவ்வளவுக்கு நம்ம நேச்சுரலாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இந்த எட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் அதிகமாக இல்லாமல் டீடைல்ஸ் நல்லா அருமையாக இருக்குது. லோ லைட் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வைட் ஆங்கிளாக இருக்கட்டும் அல்ட்ரா வைட் ஆங்கிளாக இருக்கட்டும் நாய்ஸ் கொஞ்சம் தென்பட தான் செய்யுது. ஆனால் நைட் மோட்லாம் போட்டு எடுத்தோம்னா அந்த நாய்ஸ்லாம் அவங்க குறைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து நம்ம இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் முக்கியமாக 60,000-70,000 நம்ம பார்க்குறப்போ இந்த பிரைஸ் ரேஞ்சில் இதோட பெட்டரான கேமரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டெலிஃபோக்கஸ் கேமரா 8 மெகா பிக்சல் கேமரா ஓகே நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மோனோ தேவையில்லாத ஒரு சென்சரை அவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் வீடியோ கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களால எவ்வளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 8K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 30 frames per second 8K தள்ளி வச்சிருங்க. 4Kல பார்த்தோம் அப்படின்னா 30லிருந்து 60லிருந்து 120 வரைக்கும் நீங்கள் 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம். ப்ளஸ் அவங்களுடைய எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. மைக்கினுடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டை டெடிகேட்டடாக மைக்குன்னு தனியாக ஒரு ஓட்டை வேற கொடுத்துருக்காங்க இதில். பட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா Hasselbladோட சேர்ந்து இவங்க என்னத்தை கழட்டுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா Hasselblad இப்போ தான் லைட்டாக கழட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறையா பட்டி பார்த்து டிங்கரிங் பார்க்க வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. ஸோ 3 வருஷம் பார்ட்னர்ஷிப்பாக பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோனில் இப்போதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆல்ரைட், பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். டாப் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. Snapdragon 888 Adreno 660ஓட கிராஃபிக்ஸ்க்காக உங்களுக்கு 8GB ரேம்லேருந்து 12GB ரேம் வரைக்கான ஆப்ஷன் இருக்குது. LPDDR5க்கான ரேம், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ், 128 மற்றும் 256GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த Snapdragon 888 பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே கொஞ்சம் ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் போல. ஏன்னா மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணாலே தெரியும், சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்குறதுக்கே மொபைல் ஃபோனுடைய ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மொபைல் ஃபோன் எதுவுமே பண்ணுச்சோம் வாட்ஸ்அப்பை திறந்து நோண்டிட்டு இருந்தாலே லைட்டாக ஒரு ரொம்ப ஓவர் ஹீட்டிங் கிடையாது. மொபைல் ஃபோன் தேவையில்லாத அளவுக்கு ஒரு கையில் ஃபீல் பண்ணலாம், ஒரு ஹீட்டை நம்ம ஃபீல் பண்ணலாம்.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் 2-3 அப்டேட்ஸில் அதையும் சரி பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் அப்டேட்லாம் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. 4 ஃபோட்டோ எடுத்தேன். ஒரு மொபைல் ஓவர் ஹீட்டட், ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இப்படி நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். அந்த ஹீட்டிங் பிரச்சனை ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை. பட் அவங்க சாஃப்ட்வேரில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைட்டாக த்ராட்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ராட்லிங் பண்ணனால அந்த ப்ராசஸருடைய பவரை கொஞ்சம் லைட்டாக குறைச்சிருக்காங்க. அதனால தான் ஹீட் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நான் டெஸ்ட் பண்ண எல்லா ஸ்னாப்டிராகன் 888 மொபைல் ஃபோன்லையும் சராசரியான மொபைல் ஃபோனை விட ஒரு 865 இருக்கிற மொபைல் ஃபோனை விட இதில் கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் கேமிங்க்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கேமிங் பர்ஃபார்மன்ஸை விட இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஒன்று சொல்லணும். இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு ஒரு பஞ்சியான ஸ்பீக்கர்ஸ் 2 சைட்லையும். இன்ஃபேக்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இனிமேல் நம்ம ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லாத மொபைல் ஃபோனே வாங்கக்கூடாதுரா அப்படின்னு முடிவு பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோத்துக்கு அருமையான ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெட்ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் மூலமாவோ இல்லை ப்ளூடூத் மூலமாவோ நீங்கள் ஹெட்ஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா டால்பி அட்மாஸ்க்கான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மாதிரி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோத்துக்கு எனக்கு பெருசாக ஆகும் டால்பி அட்மாஸ்க்கான எஃபெக்ட்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸே சூப்பராக இருக்குது. கேமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எங்கேயுமே லேக் கிடையாது, சொல்லவே வேணாம். எல்லாமே ஒரு மேக்ஸ் கிராஃபிக்ஸ் வச்சு விளையாண்டாலே மொபைல் ஃபோனுடைய கேமிங் திறன் ஸ்மூத்தாக இருக்குது. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் விளையாண்டாலுமே மொபைல் ஃபோன் ஓவர் ஹீட்டிங் ஆகலை, லைட்டாக வார்மாக இருக்குது. கையில் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வார்மாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்குது. இப்போ இதே OnePlus 9 Proவை நீங்கள் யூஎஸ்லையோ யூரோப்லையோ வேறு எந்த கண்ட்ரியில் வாங்கினீங்க அப்படின்னா எல்லா விதமான 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஏன்னா அந்த கண்ட்ரியில் ஓரளவுக்கு 5Gலாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ 5Gக்கான சப்போர்ட் முழுசாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பேண்டுக்கான சப்போர்ட்டும் இல்லை. 2-3 பேண்டு தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்னால் 2 பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிறத வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியும். இதுக்கப்புறமா அவங்க 5G பேண்ட்ஸ் எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தோடு நம்ம பேச முடியாது. அவங்க இந்தியாவில் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. நம்ம ஒரு 70,000 போட்டு மொபைல் ஃபோன் நம்ம வாங்குறோம், ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம். 5G மொபைல் ஃபோன் வேற சொல்கிறாங்க. நம்ம மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம கடையில் போய் நம்ம வாங்குறப்போ 5Gன்னு சொல்லுவாங்க, அது ஓகே வாங்கிட்டு வந்துருவோம் நம்ம. ஆனால் 2-3 வருஷம் கழிச்சு இந்த மொபைல் ஃபோனை நம்ம வாங்கினோம்னா அடிக்கடி நம்ம மாற்ற போகிற மொபைல் ஃபோன் கிடையாது. 2-3 வருஷம் கழிச்சு 5Gலாம் பெருசாக வர்றப்போ அந்த பேண்டுக்கான சப்போர்ட் இல்லை, இந்த பேண்டுக்கான சப்போர்ட் இல்லை, அதுக்கு ஓடி அப்டேட் கொடுப்பீங்களா, இதை எனேபிள் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி நம்ம தொங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஆரம்பத்திலேயே அவங்க அந்த 5G பேண்ட்லாம் எனேபிள் பண்ணி விட்டு அட்வர்டைஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா மக்கள் வந்து ஒரு மன நிம்மதியோட மொபைல் ஃபோனை வாங்குவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் 5Gயை பெருசாக முக்கியமாக நினச்சிக்காதவங்களுக்கு அது பெரிய மேட்டர் கிடையாது, என்ன மாதிரி ஆட்களுக்கு. பட் பேட்டரி பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா 4500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. குவாட் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகன் 888 ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் கொண்ட ஒரு மொபைல் ஃபோன். ஸோ ஒரு ஹை எண்ட் மொபைல் ஃபோனில் 4500 mAhக்கான பேட்டரி போதுமானு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போதாது. ஒரு நாள் கூட முடிக்க முடியலனால ஒரு சாயங்காலத்துக்குள்ளே மொபைல் ஃபோனோட பேட்டரி ட்ரெயின் ஆயின்னு சொல்லிட்டு வார்னிங் வந்துருது. பட் அதுக்குன்னு நான் வந்து QHDயை வந்து ஃபுல் HD நான் குறைச்சி இல்லை 120 வந்து 60 குறைச்சி கூட நான் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு இந்த மொபைல் ஃபோன் வாங்கணும், அதுக்கு வேற மொபைல் ஃபோன் நான் வாங்கிட்டு போயிடுவேன். இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேட்டரியோடைய லைஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தோம்னா 3 ஹவர்ஸ்க்கு மேலே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே டக்குன்னு 80% வரைக்கும் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருது. ஸோ அதனால வந்து அந்த பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை கிடையாது இப்பொழுதுக்கு. ஏன்னா இப்பொழுது நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கும். ஆஃபீஸ்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ள தான் இருக்கும். அடிக்கடி நம்ம நிறைய பேர் வெளியே போகிறது கிடையாது. ஆனால் வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அடிக்கடி நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை நம்பி கொண்டு போக முடியாது. கூடவே ஒரு 65 வாட் சார்ஜரையும் நம்ம தூக்கி போக வேண்டியதாக இருக்கும். சாஃப்ட்வேரில் OnePlus மொபைல் ஃபோனுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆக்சிஜன் UI Android 11 மேலே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ப்ளோட்வேரும் கிடையாது, எந்த ஒரு ஆட்ஸும் கிடையாது. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. எந்த இடத்துலையும் ஒரு லேக் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா OnePlus மொபைல் ஃபோன் மாதிரியும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் ஃபைனலாக இந்த மொபைல் நம்ம வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா டக்குன்னு என்னால் பரிந்துரை பண்ண முடியல. தைரியமாக போய் இந்த மொபைல் ஃபோனை வாங்கிடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த OnePlus 8 Proவை நம்ம கம்பேர் பண்ணோம்னா அதிலிருந்து இதில் பார்க்குறப்போ பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணலையே. ப்ராசரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, டிசைன் அங்கே இங்கிட்ட மாற்றிருக்கீங்க, Hasselblad அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டிருக்கீங்க. அதுக்கு நான் 8 Proவே நான் வாங்கிட்டு போயிடுவேன். அப்கிரேட் பண்ணுறதுக்கான ரீசனே இல்லையே. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தில் இந்த மொபைல் ஃபோன் தான் வாங்கணுங்கிற நமக்கு கட்டாயம் கிடையாது. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு டாப் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட கொண்ட ஒரு க்ளீனான ஆண்ட்ராய்டு வேணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அப்படி நீங்க பார்க்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்லையும் பேட்டரியும் சூப்பரா இருக்கு, கேமராவும் சூப்பரா இருக்கு, எல்லாமே டாப் எண்டா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த OnePlus 9 Proவை நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. பதில் நீங்க சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கீழே சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்ந்த பாரதம். நன்றி.